சான்ஸ்லெஸ் கைஸ். கேரளால இப்படி ஒரு உள்ள இருக்க ஒரு இன்டீரியர் பார்ட்ல நான் ஓட்டிட்டு இந்த மாதிரி ஒரு வியூவை நான் பார்ப்பேன்னு நினைச்சு கூட பார்த்தது கிடையாது. பட் இந்த ரைட்ல வந்துட்டு அது நடந்திருக்கு. ஃபுல்லா தாரா இருக்கு. வாவ், சூப்பரான ரூட் கேஸ் இது. இந்த ரூட்ல நம்ம வந்திருந்தோம்னா காலையில பயங்கர சாட்டிஸ்ஃபைடா இருந்திருப்போம். பட் நல்ல வேலை நான் திருப்பி அந்த ரூட் எடுக்கலாம்னு யோசிச்சேன். அந்த டிரைவரை மீட் பண்ண அவர் தான் சொன்னாரு இந்த ரூட் போங்க சூப்பரா இருக்கும், நிறைய வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சூப்பரா இருந்தது இந்த இடம். சரியான வியூ கைஸ். லெஃப்ட்ல அங்க பாருங்க, ஃபுல்லா மிஸ்ட் மவுண்டன். ஃபுல்லா ப்ராப்பரான ஓப்பனிங் கிடைக்க மாட்டேங்குது, மரம் ஃபுல்லா இருக்கிறதுனால. ரொம்ப அழகா இருக்கு இந்த ரூட். வாவ், அந்த இடத்துல அந்த வாட்டர் பாடி மாதிரி இருக்கு அந்த இடம். அது என்னன்னு தெரியல. வாவ் கைஸ், தெரியுதா உங்களுக்கு? வரும் ஃபுல்லா அப்படியே மிஸ்ட்ல கவர் ஆயிருக்கு. நடுவுல வந்து தண்ணி தான் இருக்கு. அது வாட்டர் ஃபாலா? வா, அது என்னன்னு தெரியலையே. நடுவுல வாட்டர் ஃபால் மாதிரி தான் இருக்கு. இவ்வளவு பெரிய வாட்டர் ஃபாலா? இவ்வளவு தூரத்துல இருந்தா இவ்வளவு பெருசா தெரியுமா? இல்லைன்னா வாட்டர் பாடின்னு நினைக்கிறேன். அது பார்க்கலாம், போற வேலை கிட்ட இருந்து பார்க்க முடியுதான்னு. கைஸ், தொடப்புழா அப்படின்ற ஒரு ஊர்ல இருக்கும். பட் இன்னுமே வந்துட்டு 59 minutes காட்டிகிட்டே இருக்கு. ஆக்சுவலி இந்த ரூட் வந்துட்டு எக்ஸலண்டான ஒரு ரூட்டு. பட் ஆனால் வந்துட்டு டைம் எடுக்குது. என்னோட கேஸ் கரெக்டாக இருந்ததுன்னா டைம் எடுக்குது. ஸோ என்ன பண்ணுறேன்னா மேப்பை வந்துட்டு காருக்கு மாற்றிடலான்னு இருக்கேன். ஏன்னா இது நம்மள கொஞ்சம் சந்தாலாம் கூட்டிகிட்டு வர மாதிரி இருக்கு. ஏன்னா கார் ரூட்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும், நம்ம அதில் போயிடலாம். ஏன்னா இது பைக் போகிறதுனால தான் எனக்கு ஏதாவது ஒரு ரொம்ப சின்ன 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 ரூட்டாக காமிச்சிட்டு இருக்கோன்னு ஒரு டவுட் எனக்கு. இந்த ஊருக்குள்ள வர்றதுக்கு கூப்பன் வாங்கணுமா? எதுக்கு ஷாப் பண்ண சொன்னாலே தெரியல. நான் பண்ண வந்துட்டேன். இது ஏதோ பிரைவேட் எஸ்டேட் மாதிரி உள்ளதான் போகுது. கரெக்டான ரூட்டு தான் வருமா பார்ப்போம். 1 hour 4 minutes காட்டுது. 6 மணி காட்டுது. இப்போ 5:30 மணிக்கு ஆரம்பிச்சு. இதான் ரூட்டானே தெரியலையே. வீட்லயே போயிடுவோமா? யாரெல்லாம் கேட்டு பார்ப்போமா? நான் வாகாமன் எப்படி நான் போகணும்? ஸ்ட்ரெயிட்டா கரெக்டாக தான் காட்டுதா? இந்த ரூட்டை பார்த்த உடனே ஒரு டவுட் வந்துருச்சு. நேராக போ அப்படின்னு. ஏன்னா இவ்வளோ நேரம் நம்ம வந்த ரூட் வந்து வேற லெவலில் இருந்தது. திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ரோடு வந்து கனெக்ட் ஆகுது. டைம் ஆனால் அதிகம் தான் இந்த ரோடு ஆக்சுவலி. ஏன்னா நம்ம வந்து 3 மணிக்கெலாம் நம்ம சாப்பிட உட்காந்துக்குமா இல்லையா? 3:15 அந்த மாதிரி பேசியிருந்தேன்ல. நான் உங்ககிட்ட பேசும்போது 3:15 3:20 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சாப்பிட்டு 4 மணிக்கு எடுத்துருக்குமா? டைம் வந்து 4:55 ஆகுது. இன்னும் வந்துட்டு 1 hour. வா சரியான வியூ ஆப்போசிட்ல. கார் போட்டாலே இந்த ரூட் தான் கொண்டு போகுது. பைக் போட்டால் எங்கே கூட்டு போகுது இல்லையா? தொடப்புழான்றது வந்து அவ்வளோ அழகான ஒரு ஊர் போல இருக்கு. நிஜமே செம்ம அழகா இருக்கு.
இந்த ஊரை சுற்றி வந்து மவுண்டைன் தான். இங்கே பாருங்க, சின்னதாக ஒரு ஸ்ட்ரீம் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. பா, வேற லெவலில் இருக்கு. ஆனால் சந்தை தான் ரூட்டு போவோம் போல. இந்த ஊருக்குள்ளே பூந்து இவங்க எல்லார் வீட்டு வழியாகவும் போய் தான் நம்ம வேற ரீச் பண்ணணும்னு இருக்கு. ரோடு ரொம்ப சின்னது, அண்ட் தென் ரோடு அந்த அளவுக்கு நல்லா இல்லை வேற. ஸோ அதனால தான் இங்கேருந்து 1 hour காட்டுதோ. ஸோ நான் அந்த ஜங்ஷன்லேயே நிறுத்தி செக் பண்ணியிருக்கலாம்னு யோசித்தேன். பட் ஓர்த்து தான். இது டைம் அதிகம் எடுத்தாலும் இங்கே பாருங்க, தொடப்புழா செம்ம அழகான ஊர். இந்த பேர் ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன் அண்ட் ஃபஸ்ட் டைம் வரேன். பயங்கரமாக இருக்குது. வாட்டர் ஃபால் ஹோம் ஸ்டேன்னு போட்டிருக்கு. ஒரு வாட்டர் ஃபால் ஒன்று இருக்குனால, ஓ மை காட், இதோ இருக்கு அந்த வாட்டர் ஃபால். கைஸ், ஸோ எப்படியா இருந்தாலும் இந்த வாட்டர் ஃபால் வழியாக தான் நீங்கள் போகணும் போல இருக்கு. இந்த வாட்டர் ஃபாலுக்கு பேர்லாம் இல்லையா? சூப்பராக இருக்கு கைஸ். தண்ணி நிறைய போச்சுன்னா செமையாக போயிட்டு இருக்கோம் எனக்கு அந்த வாட்டர் ஃபால். அப்படியே இங்கேருந்து கிளம்புவோம். டைம் ஆயிடுச்சு. இப்போ போனாலே 6 o'clock ரீச்சுன்னு சொல்லுது. எப்படியும் ஒரு 6:30 ஆகிடும். ஓகே, சூப்பர் ரூட் கைஸ். ஆனால் சீரியஸ்லி இப்போ டைம் எடுக்கும். ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ரூட்டு அண்ட் தென் இந்த மாதிரி மவுண்டெயினில் தான். லாஸ்ட் லெக் ஆஃப் வாகமன் வேற லெவலில் இருக்கு. சூப்பர் ரூட்டு கைஸ். ஸோ நீங்கள் வந்துட்டு வாகமன்லேருந்து இடுக்கி போகணும்னு நினச்சிங்கன்னா தொடப்புழா ரூட்டுன்னு போடுங்க மேப்பு. ஸோ அப்போ தான் நீங்கள் வந்துட்டு இதை என்ஜாய் பண்ண முடியும். இல்லை உங்களுக்கு ஹைவே போகணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் அந்த ரூட்டில் போகலாம். அந்த ரூட்டில் ஆனால் ப்ளசண்ட்டாக எதுவும் இருக்காது, பட் ரோடு நல்லாயிருக்கும், அவ்வளோதான். ஒரு டிப்பிக்கலான கேரளாவோட வில்லேஜ் இல்லை. ரோடு அப்படியே ஏறிக்கிட்டே போகுது ஸ்லீப்பா. பஸ்ஸுக்கே இந்த ரூட்டு தானா? நம்ம காரு பைக்கு எது போட்டாலும் இந்த ரூட்டு தான் இந்த ஊர்ல. நான் சொல்லவா, லாஸ்ட் ஒரு ஐ திங்க் 10 நிமிஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். யாருமே என்னை கிராஸ் பண்ணவே இல்லை. நான் மட்டும்தான் போயிட்டு இருக்கேன். ரொம்ப நேரமே எனக்கு பின்னாலே யாரையும் காணும், எனக்கு ஆப்போசிட்ல யாரையும் இல்லை. நானா போய் எனக்கு முன்னால போறவங்க யாருன்னா பிடிச்சாதான் உண்டு. அந்த ஒரு ஆட்டோ ஒன்று போகுது. ஆஃப்டர் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் ஒரு ஆட்டோவை பார்க்குறேன், இல்லை ஒரு ஆளுங்களை பார்க்குறேன். ஆஃப்டர் 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் ஒருத்தர் கிராஸ் பண்ண போறேன். அப்போ இந்த ரூட் வந்துட்டு எவ்வளோ ரிமோட்னு பார்த்துக்கோங்க. நிறைய பேர் எடுக்காத ரூட்டு தான் இது. ஆக்சுவலி வேற ஏதாவது ரூட் கூட இருந்திருக்கலாம். மேபி அந்த தொடப்புழால இருந்து ஸ்ட்ரைட் ரூட் கூட இருக்கலாம். அவங்க வந்து ஏதோ இந்த முட்டு மேல் ஏதோ ஒன்று சொன்னாங்க. அந்த ஊர் வழியா வேற ரூட்டா கூட இருக்கலாம், இல்லை அந்த ரூட்டுக்கு போற வழி, சாரி அந்த ஊருக்கு போற வழி இதுவாக கூட இருக்கலாம். ஐ ஹாவ் நோ ஐடியா. பட் இந்த ரூட்டு நம்ம ஹோட்டலுக்கு தான் எடுத்துட்டு போவோம், அது மட்டும் கன்ஃபார்மு. The view guys. சான்ஸ்லெஸ் கைஸ். கேரளால இப்படி ஒரு உள்ள இருக்க ஒரு இன்டீரியர் பார்ட்ல நான் ஓட்டிட்டு இந்த மாதிரி ஒரு வியூவை நான் பார்ப்பேன்னு நினைச்சு கூட பார்த்தது கிடையாது. பட் இந்த ரைட்ல வந்துட்டு அது நடந்திருக்கு. ரொம்ப ரேராக தான் என்ன யாராவது கிராஸ் பண்றாங்க, இல்லை நான் யாரையாவது கிராஸ் பண்றேன். யாருமே கிடையாது. இங்க ஒருத்தர் நின்றுருக்காரு பாத்தீங்களா, இப்பதான் சொன்னேன் அவ்வளோ ரிமோட்டா இருக்கு. இங்க வந்து ஒருத்தர் ஆடு மேய்ச்சிட்டு இருக்காரு. அப்போ எப்படி பள்ளத்துல இருக்குமா வீடு, இல்லை எங்கேருந்து வருவாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. ரொம்ப நேரமா யாருமே இல்லை கைஸ், சீரியஸ்லி. அப்பா, ஓ இந்த சைடு வீடுங்க இருக்கு போல இருக்கு. வீடுங்க இல்லை, வீடு ஒரே ஒரு வீடு மட்டும் இருக்கு. ஊர் மாதிரிலாம் தெரியல. அது இந்த எஸ்டேட் மாதிரிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்துப்பாங்களான்னு தெரியல. நிறைய ரப்பர் தோட்டங்கள் தான் இருக்கு. இங்க இருக்கு வீடு.
ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், சீரியஸ்லி டேம் குட் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு தெரிஞ்சு இந்த ரூட்ல எல்லாம் யாருமே போயிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கூகுள் மேப்லாம் எவ்வளோ ஹெல்ப்ஃபுல் இல்லை? இந்த கூகுள் மேப்னு ஒன்று இல்லைன்னா இந்த இடத்துல நான் கரெக்டாக தான் போகிறேன். நான் யாரை கேட்பேன்? வேற லாங்குவேஜில் கேட்கணும் போயிட்டு வேற அவங்கள. ஆனால் இப்போ நம்ம கரெக்டான ரூட்டில் தான் போகிறோம் அப்படின்னு தெரியும். எப்படியா இருந்தாலும் அந்த ரூட்டில் போய் நம்ம ரீச் பண்ணணும்னு தெரியும். அதனால நீங்கள் வந்துட்டு அந்த ஜேர்னியை வந்துட்டு நீங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். இது வந்து வேற லெவலாக ஒரு கம்ஃபர்ட் ஜோனை நம்ம கொடுக்குதுல்ல. நம்ம வழி கரெக்டாக தான் போகிறோமா இல்லையான்றது பற்றி நம்ம ஒரி பண்ணவே தேவையில்லை. போகிற வழியை மட்டும் என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக போகலாம். ரப்பர் தோட்டங்கள், இந்த பக்கம் மலைகள், அதுக்கு நடுவில் பாருங்க ஒரு சின்ன கடை, பஸ் ஸ்டாண்டு. ஸோ இந்த ரைட்லேயே வந்துட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக மாறிடுச்சு. இது சேம் இடுக்கி ரைடு தான். காலையில் வந்துட்டு நான் வந்து நேற்று போன ரைடெல்லாம் கம்பேர் பண்ணி சொல்லிட்டு இருந்தேன், ஏன்னா இது வெறும் ஹைவேவாக தான் இருக்குது, ஓரளவுக்கு தான் இருக்குது, ஒன்றும் இல்லை அப்படி இப்படின்னு. பட் அதே ரிட்டர்ன் இந்த ரூட்டு, இந்த ஓவரால் வாகமன் ரைட்லேயுமே பெஸ்ட்னு இதுதான் சொல்லுவேன். நான் வான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேங்க. ஒரு பேட்டரியை மாற்றினா இன்னொரு பேட்டரியை போட்டேன், அது வான் போயிட்டே இருக்கு. எவ்வளோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன்னு தெரியல. இன்கேஸ் லென்த் வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா நான் நடுவில் கட் பண்ணிட்டு 2 பார்ட்டாக போடுறேன். ஏன்னா ஒரே ஃபுல் வீடியோ இவ்வளோ பெருசாக இருந்ததுன்னா நீங்களும் கிளிக் பண்ணி பார்க்க போகிறது கிடையாது. என்னடா இவ்வளோ பெரிய வீடியோவாக இருக்குன்னு நினச்சிப்பீங்க. பட் ஆனால் இதை வந்துட்டு கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. நீங்கள் உங்களுக்கு ட்ராவல் பிடிக்கும், இந்த மாதிரி மவுண்டெயினில் பைக் ரைட் பண்ணுறது பிடிக்கும், அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. அப்படி ஒரு ரைடு இது. கைஸ், இங்கேருந்து ஒரு வாட்டர் ஃபால் வியூ ஒன்று இருக்கு. வண்டிக்கு அவ்வளோ போல, நிறுத்திட்டு ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கலான் இருக்கேன். சரியான லொகேஷன் கைஸ். ஃபால்ஸ் போக ஆரம்பிக்குது பாருங்க. இந்த ஃபால்ஸ் வந்து இங்கே கீழே கொட்டிட்டு இருக்கு. வா, இங்கேருந்து தான் போதா இது? இந்த தண்ணி வா கைஸ், ஏகப்பட்ட ஃபால்ஸ். மான்சூன்லாம் வந்திருந்தா இந்த இடம் எப்படி இருந்திருக்கும் பாருங்க. இது அப்படியே கொட்டி கீழே கொட்டிட்டு இருக்கு. செம்ம மிஸ்டான ஒரு பிளேஸ். வேற லெவல் கைஸ். எனக்கு இங்க அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்குது உள்ள. வா, எந்த லொகேஷனுமே நம்ம போயிட்டு அந்த ஸ்பாட்டை பார்க்கணும் அவசியமே இல்லை. இந்த மாதிரி ரோட்ல எல்லாம் நம்ம ரைட் பண்ணலாம். பாருங்க, இந்த வியூலாம் வந்துட்டு அவங்க வியூ பாயிண்ட்னு சொல்லிட்டு வைப்பாங்க தெரியுமா, ஒரு பாயிண்ட். அதை விட பியூட்டிஃபுல்லா இருக்கு இதெல்லாம். அதுல வந்து பக்கத்துல கடையெல்லாம் போட்டு, பார்க்கிங் ஸ்பேஸ்லாம் போட்டு அதை வந்துட்டு ஒரு மாதிரி பண்ணிடுவாங்க. பட் இது வந்துட்டு அது எல்லாத்த விட பயங்கரமா இருக்குங்க பாருங்க. இதுல இல்லாததுக்கு என்ன வேற வியூ பாயிண்ட்ல கிடைச்சிட போகுது. ரொம்ப கமர்ஷியல் ஆயிடும் அந்த இடங்கள்லாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா யாருமே இல்லை, அது பார்த்து காலியா இருக்கு. அந்த ஃபார்மிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இங்க. எந்த பக்கம் திரும்பினாலும் மெஜஸ்டிக்கான வியூ தான் பாருங்க. என்னால லெஃப்ட்ல இருந்து கண்ணை எடுக்கவே முடியல. லெஃப்ட்ல தான் பார்த்து ஓட்டிட்டு இருக்கேன் நான். எதிர்க்க யாரும் வர போறது இல்லை பெருசா. எல்லாம் கம்ப்ளீட்டா ஃபாரஸ்ட் தான் இருக்கும். இங்கெல்லாம் மனுஷன் நடந்தே இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கு ஆப்போசிட்ல இருக்க இடம்லாம். எர்த் லான்ச் ரெசார்ட். இந்த இடத்துல ஒரு ரெசார்ட் வச்சிருக்காங்க பாருங்க. இருக்கு பாருங்க. எப்படி இருக்கும்ல இந்த இடத்துல. இந்த இடமா எப்படி நம்ம செலக்ட் பண்ணி இங்கெல்லாம் வந்து தங்குறதுனே தெரியல. ஆனா டவர் இருக்குமா ஒரு ஐடியாவும் கிடையாது எனக்கு. பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். பட் இங்கெல்லாம் நீங்க வந்து ரொம்ப கேங்கோட வந்தீங்கன்னா செம்மையா இருக்கும். சோலோவா தங்குறதுலாம் வந்துட்டு தெரியல எனக்கு எப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு ஏதாவது எமர்ஜென்சிக்கு ஏதாவது வேணும்னா கூட உங்களால எங்க போய் வாங்குவீங்க? ஒண்ணுமே இருக்கு. இங்க வந்து அப்படியே உள்ள லாகின் ஆயிட்டீங்கன்னா அப்படியே இருக்கணும், அவ்வளவுதான் நினைக்கிறேன்.
ஆனால் செம பிளேஸ் கைஸ். மான்சூன்ல அந்த வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் இப்போ கொஞ்ச நேரத்துமே பாத்துங்க, அதெல்லாம் ஃபுல்லா தண்ணியோட வந்தா எப்படி இருக்கும்ல அந்த ரோடு. இங்கே பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு மாதிரி தண்ணி கசிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு பாறையில இருந்தெல்லாம். 2-3 ஏர்பின் பென்ஸ் அதெல்லாம் வரப்போகுது. தெரிஞ்சு நம்ம வாகாமன்ல இருந்து ரொம்ப அதிகமான டிஸ்டன்ஸ்லாம் இருக்க மாட்டோம், கிலோமீட்டர்ஸ் கணக்கில். பட் இந்த ரூட் வந்துட்டு உங்களால ஃபாஸ்டா ஓட்ட முடியாது, ரொம்ப பொறுமையா ஓட்டுற மாதிரியான ரூட். வாவ், பெஸ்ட் ரைட் ஆஃப் த ட்ரிப்னு சொல்லுவேன். இந்த ட்ரிப் மட்டும் இல்லை, நான் ரீசெண்டாக பண்ண நிறைய ட்ரிப்லையும் வந்துட்டு இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரூட், சான்ஸே இல்லை. ஏறிக்கிட்டே இருக்கு வண்டி, செம்ம ஹைட்ல ஏறிட்டு இருக்கோம். இப்போ நல்லா குளிர ஆரம்பிக்குது எனக்கு. நான் கிளவ் மட்டும் வச்சிருக்கேன், அந்த ரெயின் கோட் வச்சிருக்கேன், அவ்வளவுதான். மற்றபடி நான் ஜெர்கினோ ஸ்வெட்டரோ எதுவுமே கொண்டு வரல. செம்ம ஹைட்ல ஏறிட்டு இருக்கோம். ஒரு பெண்டுக்கும் எலிவேஷன் ஏறிக்கிட்டே இருக்கு பாருங்க. தண்ணிலாம் கசிஞ்சு வருது, இந்த பாறையில இருந்து கசிஞ்சு வர தண்ணி தான் பாத்தீங்களா. இங்கெல்லாம் ஃபுல் மான்சூன் எல்லாம் கொஞ்சம் ரிஸ்க் தான், இங்க எல்லாமே தண்ணி கொட்டும். இந்த ரூட்லாம் வந்துட்டு எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியாது இல்ல இதெல்லாம். ஏன்னா வந்து நம்ம கொல்லி வந்துட்டு 70 ஏர்பின் பென்ஸ், அதுக்கப்புறமா கல்லட்டி ரோடு எல்லாமே சொல்றோம். பட் இதெல்லாம் வேற லெவல் இருக்கு ஏர்பின் பென்ஸ், சீரியஸ்லி. ஆக்சுவலி நான் வந்துட்டு ஒரு 6-7 ஏர்பின் பென் தொடர்ந்து ஏறி இருப்பேன், செம்ம ஹைட். அது ஏறி முடிச்ச உடனே எனக்கு செம்ம டிஃபரன்ஸ் தெரியுது, சில்னஸ் வந்து அதிகமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ செம்மையா குளிருது. இப்போ இந்த ஏர்பின் பென் ஏறின உடனே இன்னுமே கொஞ்சம் கொஞ்சமா மேலே போயிட்டே தான் இருக்கும். கைஸ், இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன்ல இந்த வியூஸ் எல்லாம் பத்தி, இந்த வேலி வியூ எல்லாம் பத்தி. இந்த வியூவோட வேற என்ன வேணும் யோசிச்சு பாருங்க. ஒரு வியூ பாயிண்ட்னு வச்சு எப்படி பண்ணுவாங்க இது அதெல்லாம் சான்ஸே கிடையாது. இது எப்படி லேயரா இருக்கு பாத்தீங்களா, அப்படியே ஒரு ப்ராப்பர் ஷேப். அப்படியே இது எப்படி அந்த லேயர்ஸ் எவ்வளவு அழகா மிஸ்ல கவரா இருக்கு பாத்தீங்களா. ஒரு ப்ராப்பரான ஒரு வேலி வியூ இது. ஓ வா கைஸ், அமேசிங்கான வியூ, செம்ம ஹைட்ல இருக்கும். இப்ப நம்ம அப்படியே அந்த லேயர்ஸ் அப்படியே நம்ம கீழே இருக்கு, செம்ம அழகா இருக்கு. வாவ், அப்படியே கிளம்புவோம், இருக்கிறதுக்குள்ள போய் ரீச் ஆகும். சான்ஸே இல்லாத ரூட்டு பாருங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, நானும் சொன்னதே திரும்ப திரும்ப சொல்றேன்னு நினைக்கிறேன். பட் ஆனா அவ்வளவு அழகான ஒரு ரூட்டு. ஸோ கைஸ், இடுக்கி டு வாகமன் பைக் ரைடு இந்த ரூட்டை சூஸ் பண்ணுங்க, டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க, வேற லெவல் என்ஜாய் பண்ணுவீங்க. இன்னும் நீங்க கேங்கா வந்தீங்க பசங்கன்னா நின்று வைப் பண்றதுக்கு ஏகப்பட்ட ஸ்பாட்ஸ் இருக்கு இந்த ரூட்ல. செம்ம பீஸ்ஃபுல்லா ரைட் பண்ணலாம். இன்னும் ஆக்சுவலி ஒரு 1 hour முன்னாடி இந்த சைடு ரைட் பண்ணிட்டு இருந்தோம்னா இன்னும் பொறுமையா நின்று கூட போகலாம். ஏன்னா டைம் நிறைய ஆகுறதுனால கண்டிப்பா இருட்டிடும். இன்னும் கொஞ்சம் நேரத்துல இருட்டிடுச்சுன்னா நம்மளால பெருசா என்ஜாய் பண்ண முடியாது இந்த ரூட் இல்ல. ஸோ நம்ம இருட்டுறதுக்கு முன்னாடி இந்த ரூட்ல இருந்து வாகமன் போய் ரீச் ஆயிடணும். ஸோ அதான் என்னோட பிளான். அதனால நான் ரொம்ப ரஷ்ஷும் பண்ணல, நான் அதே சேம் ஒரு கான்ஸ்டன்டான ஸ்பீட்ல நான் பொறுமையா போயிட்டு இருக்கேன் உங்களோட பேசிக்கிட்டு. வாகமனோட டிஎஸ் டெஸ்ட்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னும் 1/2 hour தான் நம்ம ரூமுக்கு. வாகமன் புலிக்கனம் எஸ்டேட். வாவ், வெளியே மிஸ்ட் இருக்கா, உள்ள ஃபாக் ஆகிட்டே இருக்கு. புலிக்கனம் நம்ம வந்து லாஸ்ட் டைம் வரும்போது ஜீப் சஃபாரி அப்ப இந்த ரூட்ல வந்தோம். இந்த ரூட்ல வந்து தான் இந்த புலிக்கனம் ஆஃப் ரோடுக்குள்ள போனோம். அங்க ஒரு டீ ஷாப் ஒன்று இருந்தது, அதை பார்த்தோன்னே எனக்கு டக்குன்னு சைக் ஆச்சு, இங்க பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. செம்ம சில்லுன்னு இருக்கு கைஸ். நேற்றை விட இன்னைக்கு, நேற்று நம்ம கோட்டயம் ரூட்ல இருந்து வரும்போது பெருசா ஓகே, நேற்று நான் வந்துட்டு ரெயின் லேயர் மேல போட்டுருந்தேன். ஸோ அதனால எனக்கு அந்த குளிர் தெரியல. இன்னைக்கு பயங்கரமா இருக்கு. நான் வந்து வைசர் எடுத்து விட்டுட்டு பேசிட்டு இருக்கேன் இந்த ப்ரீஸ்க்காக. உங்களுக்கு வின் நாய்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.
கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். டி எஸ்டேட்ஸ் டக்குன்னு அப்படியே ஒரு வால்பாறை ஃபீல் வந்துச்சுல, சுற்றி டி எஸ்டேட்ஸ். மலக்கப்பாறால இருந்து நீங்கள் வால்பாறைக்கு வருவீங்களே, அந்த ரூட்டில் இப்படி தான் இருக்கும், நிறைய டி எஸ்டேட்ஸோட. இந்த ரூட் நம்ம வரல, இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரோம். புள்ளிக்கணம் ரூட்டு பயங்கர அழகாக இருக்குது. நான் இதெல்லாம் வந்து யாசின் முகமது கேரளா யூடியூபர் இருக்காரு, ஸோ அவரோட பிளாக்ஸில் பார்த்த இடங்கள் இதெல்லாம். புள்ளிக்கணம், இளவீரா, பூஞ்சீரா. பட் அவங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது அந்த ஊரோட பேர்லாம் இன்னுமே அழகாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. நமக்கு அது வரல, அந்த ஞா சவுண்ட்லாம் பயங்கரமாக இருக்கும் அவங்க பேசும்போது. வாவ், the view. நான் வண்டியை ஓட்டவே இல்லை ஆக்சுவலி, ஹேண்டில் பார் சும்மா தான் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு இங்கேருந்து போக மனசே இல்லை, பயங்கரமா இருக்கு பாருங்க அந்த டிஎஸ்ஓட வியூலாம். இந்த ஆஃப் ரோடு ஜீப் சஃபாரி பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இங்கே தான் வருவாங்க, வாகமன்லேருந்து. இங்கே வந்துட்டு அதுக்கப்புறமா உள்ள நிறைய இடங்கள் இருக்கு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஜீப் சஃபாரி. நீங்க வாகமன் வந்தீங்கன்னா கண்டிப்பா ஜீப் சஃபாரி வந்து மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன்றதுனால இந்த தடவை நான் ஜீப் சஃபாரி பண்ணல. அதுவே நான் வந்து தனியா இருக்கேன், ஒரு ஃபுல் ஜீப் நான் ஹையர் பண்ணணும், இல்லைன்னா வேற யாராவது ஒரு கேங்கோட வந்துட்டு நம்ம அட்ஜஸ்ட் ஆகி போகணும். செட் ஆகலைன்னா டோட்டல் சஃபாரியுமே வந்து கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ இங்கேருந்து இந்த ரெசார்ட்ஸ் அது இதுன்னு ஸ்டார்ட் ஆகிடுச்சு இங்கேருந்து. ஸோ கைஸ், ரூமுக்கு வந்து ரீச் ஆகிட்டேன். இன்னியோட ரைடு வந்துட்டு வேற லெவல். காலையில் வந்துட்டு கொஞ்சம் ட்ரையாகவே இருந்தது, அந்த ஹேங்கிங் பிரிட்ஜ். அதுக்கப்புறமா இடிக்கு போய் ரீச் ஆகிற வரைக்குமே ரூட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நார்மலாக தான் இருந்தது. ரொம்ப எக்ஸ்ட்ரானரி சீனரிஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அண்ட் இடுக்கி டேம் வந்து உள்ளே போய் பார்த்தேன், பட் ஆனால் அங்கே வந்து ஃபோன் எதுவுமே அலோடு கிடையாது, நான் வரும்போதே சொல்லியிருப்பேன். அண்ட் ரிட்டர்ன் வாகாமனுக்கு வர்றது நான் காலையில் போன ரூட் இல்லாமல் வேற ஒரு ரூட் எடுக்கலாம் டிசைட் பண்ணி வந்தேன்ல, அதுதான் நான் இந்த ட்ரிப்பில் ஹோல் ட்ரிப்பில் பண்ணதுலையுமே பெஸ்ட் டெசிஷன். அண்ட் தென் தொடப்புழா டு வாகமன் வேற லெவல் ரூட்டு. அதுவும் தொடப்புழாவில் இருக்க அந்த சீனரிஸ்லாம் அப்பா அப்படி இருந்தது. தென் அப்படியே புள்ளிக்கணம் வந்து புள்ளிக்கணம் டு வாகமன் எக்ஸ்ட்ரா நிறையா இருந்தது. ஸோ இந்த ட்ரிப்போட ஹைலைட்டே வந்து இந்த ரைடு தான். இந்த ரைடு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையுமே ஷேர் பண்ணுங்க. அண்ட் நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் நிறைய ரைடிங் வீடியோஸ், டிராவல் வீடியோஸ் அப்படி இப்படி நிறைய வந்துகிட்டே இருக்கும். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. I'll meet you guys another video. Until then, bye bye from Kripa. Keep riding and keep running, guys. Bye.